எல்லாருக்கும் வணக்கம். பறந்து படத்தை பார்த்த ஒரு சாமானியனா என்னுடைய வாக்குமூலத்தை வழங்குறதுக்காக வந்திருக்கேன். தலையில ஒரு மஞ்சள் கலர் தொப்பி வச்சா ஆனந்த சூரியகாந்தி பூ போல மாறி நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தி தண்டு போல வந்து 2 தடவை இந்த படத்துடைய பிரிவு நான் பார்த்திருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாயிலர் ஆக்காம இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாச்சு. ரொம்ப இறுக்கமா இருந்து இரும்பாய் மாறி போன உங்க இதயங்கள்ல ஒரு பறவையின் இரவு கொண்டு வருகிற வேலையை பறந்து போய் செய்யும். நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையில இருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப்க்கு வேகமா இயங்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல, நம்மள தோல்ல தட்டி பாஸ் இத பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்ற வேலையை பறந்து போ பண்ணுவோம். நான் நம்புறேன். இன்னும் கூட சொல்லணும்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்துல நம்ம காதோரமா வந்து காதலி அல்லது காதலனுடைய குரல்ல ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளவு கஷ்டமா இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சி நிலையில ஒரு முத்தம் கொடுத்து ஓரமா உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணும். இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா நான் சொன்னது போல கடுமையான உதாரணங்களா இல்லாம நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போ வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்க புரிஞ்சுக்க முடியாம கெஞ்சிக்கிட்டே தெரியற மத்த ஜெனரேஷன் கூப்பிட்டு 2 பேரும் நடுவுல இருக்கிற பாலத்துல ஒரு சூரியகாந்தி பூ நட்டு வச்சு நீங்க வா உன் பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிடுச்சு உண்மையா இப்போதான் பூத்து இருக்கு 2 ஆனா சூரியகாந்தி அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மா இன்னொரு கூப்பிட்டு குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்கு, அதை போய் பாருங்க மண்டியில லேசா செல்லமா ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. இந்த படம் ஏன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டுல கூட இந்த ட்ரோன் கேமரா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யாரும் பரவசமாயிரோம்னா அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனா அது அந்த ஈகிள் வியூன்னு சொல்ற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்துல இருந்து பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதான் பறந்து போல நீங்க அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம் எல்லாருமே நீங்க இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது ராம் சார்லாம் பார்க்கறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க உங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்துல எப்படி ஒரு ட்ரோன் வியூல நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்துல பார்த்தோமோ அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்துல இருந்து படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமா பிடிச்சி அது கூட ஒன்று ஆரம்பிச்சிருங்க. இந்த படத்துல நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியா மாறிடுவீங்க. படத்துல ஐயோ நடக்க போதே அப்படின்னு நினைப்பீங்க, ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு தெரியும் யோசிப்பீங்க, எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆக இது தெரியாம போயிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்துல ஒரு மைனா, எம்பரர், குருவி, படத்துல இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி அங்கங்க இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி ச்சே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்துல நீங்களே ஒத்துக்குவீங்க, ஆமா நம்மளும் சாத்தான் தான் முருகே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ள பரவாயில்ல சாத்தான் தான் நமக்கு இன்னொரு தேவதை இருக்கு அப்படின்னு நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியா உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமா சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு தென்னவனான வீட்டுல புதுசா திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பூரா வாங்கிட்டு திண்ணையில படுத்துட்டான். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே படுத்துருக்காங்க, வைக்கிற மாப்பிள்ளை வெளியே படுத்துருக்காங்க. தேவைகளுக்காக நம்மளா இல்ல நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்காங்க. காதலித்துக் கொண்டிருப்பவர்கள், காதலை கொண்டு கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த கிரஷா பறந்து போயிருக்கும் நான் நம்புறேன். கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆனவங்க, அது நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம்னு எதுக்குறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புகளையும் நீங்க ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்க எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்க வாழ்க்கையை இன்னும் இன்பமயமா நீங்க மாத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்ன மாதிரி பரிதாம ஒரு தம்பி மைக்கும் கேமரா வச்சிருப்பேன், அவன்கிட்ட உங்க ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லிருங்க. ஜூலை 4 உங்க வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிட்டு 3 பீச்ல குடி போற முடிஞ்சா உங்க எல்லாருக்கும் நன்றி. வயசுல வில்லுப்பாட்டு பார்த்த மாதிரி ரொம்ப பரவசத்து கொடுத்துருச்சு. படம் முழுவதும் இசையை கொடுத்த அண்ணன் சந்தோஷ் ஜானகி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இந்த படம் முழுவதும் இருக்கிற பாட்டுனா சூரியகாந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட் ஒன்றும் புரியல, படம் முழுவதும் தெரியுது மதன் காக்கின எவ்வளவு லெஜெண்ட் அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஒரு கைதட்டலாம் கொடுக்கணும் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ so much. நீங்க பேசுறது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூ so much.